ஜெனரல் அசெம்பிளி பல நேரங்களில் கூடும். அந்த கூடுற நேரங்களில் அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள். அந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவே பெரும்பான்மையான தீர்மானங்கள் இருக்கும். ஆனால் அந்த தீர்மானங்களுக்கு சட்ட வடிவம் கிடையாது. ஸோ 193 பேர் சேர்ந்து, நான் நாடாளுமன்றம் என்று சொன்னேன். நாடாளுமன்றம்னா வந்துட்டு சட்டம் இயற்றக்கூடிய அவை, அதுதான் சட்டமன்றம், நாடாளுமன்றம். ஆனால் இது நாடாளுமன்றத்தை ஒத்திருந்தாலும் கூட இது இயற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு சட்ட அந்தஸ்து கிடையாது. சரிதானா? அப்போது யார் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இயற்றக்கூடிய தீர்மானங்கள் எங்கு சட்ட வடிவம் பெறும் சர்வதேச சட்டத்தில் அப்படின்னா பாதுகாப்பு சபை. அந்த பாதுகாப்பு சபை என்பது உங்கள் நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நம்முடைய கேபினெட் மாதிரி, அமைச்சரவை மாதிரி. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்த 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள். இது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இருந்த பேலன்ஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகார பகிர்வு, அதிகார நிலை. அப்போ இந்த 5 பெரும் நாடுகள், பெரும் வல்லரசுகளாக இவையெல்லாம் இருந்தன. இவர்கள் இந்த 5 பேரும் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள், விக்டோரியஸ் ஆலைஸ். அவங்க நிறுவன ஒரு நிறுவனம் இது. அவர்களுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தும், அவர்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்கப்படாத ஒரு நிலையையும் ஒரு பாதுகாப்பு தருவதற்காக வீட்டோ என்று, அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தீர்மானமாக வருகிறது என்றால் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி விடலாம் அல்லது அதை தோற்கடித்து விடலாம். அவர்களை மீறி ஒன்றும் நடக்க முடியாது என்ற உத்தரவாதத்தின் பேரில் இந்த 5 பேரும் அதில் உறுப்பினர்களாக ஆகிறார்கள்.